நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு கார்த்திக். இல்ல, நான் மீட்டிங்ல பிஸியா இருக்கேன். இல்ல இல்ல, இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு பார்க்கலாம். கமன். என்ன பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிடலாம். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என்ன விஷயம் சொல்லு. இல்ல, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் கிளம்பிடுறேன். ஓவரா டிராமா பண்ணாத, உட்காரு. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? உன் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன உன் காதலியா? என்னன்னு சொல்லு. விஷ்ணு விஷயத்துல என்ன நடக்குது? அதான் மொத்த ஆபீஸுக்குமே தெரியுமே. அப்புறம் நான் தனியா சொல்ல என்ன இருக்கு? இல்ல, எனக்கு உண்மை வேணும். என்ன நடந்ததுன்னு மொத்த ஆபீஸுக்குமே தெரியும். அப்படி நடந்துகிட்டா என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா? ஐ அம் ட்ரைங் மை பெஸ்ட். விஷ்ணு அப்படிப்பட்டவன் கிடையாது. இத நாம டிஸ்கஸ் பண்ணி எதுவும் ஆக போறது இல்ல. விஷ்ணு தப்பு பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதுல யாருக்கும் ஹெல்ப் பண்ணாது கார்த்திக். இது நீங்க சாட்சியா சொல்ல வேண்டாம். நீங்க என்கிட்ட தனியா சொல்லுங்க. விஷ்ணு தான் இதை பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவனோட கேரக்டர் எல்லாம் வச்சு பாக்குறப்ப எஸ், அப்படிதான் தோணுது. இல்ல. என்னது? அவன் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கே தெரியும். புரியல. அவன் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும் சூசன். நீ என்ன சொல்றன்னு எனக்கு சுத்தமா புரியல. இந்த மொத்த டிராமா பிளான் பண்ணது நீங்க தான். நான்சென்ஸ். எஸ், இது முழுக்க முழுக்க உங்களோட பிளான். கார்த்திக், வேணாம். நான் உன்னோட பாஸ். தேவையில்லாம உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வைக்காத, அது உன் வேலைக்கே ஆபத்து. இங்க பாருங்க, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலைலாம் வேணாம். உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா என்கிட்ட காட்ட வேண்டியதானே. அதை விட்டு என் மேல காட்டுறீங்க. இங்க பாரு கார்த்திக், எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் இல்ல, யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. போய் அந்த ரஞ்சினியை பிளான் பண்ணி டீமுக்குள்ள கூட்டு வந்ததே நீங்க விஷ்ணுவை மாட்டி விடதான். அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உன்னோட இடத்துக்கு அவளை ரீப்ளேஸ் பண்ணது டேவிட் தான். அப்படியா? ஆமா. அன்னைக்கு நான் அவளை பார்த்ததோட சரி, அதுக்கு முன்னால நான் அவளை பார்த்ததே இல்ல. இது அடுத்த போய். ஹலோ, என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? அவளையும் உங்களையும் நான் அண்ணா நகர் நல்லாஸ்ல பார்த்தேன். நீங்க 2 பேர் தனியா மீட் பண்ணீங்க. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். இல்ல. நான் பார்த்தேன். அதை நீங்க இல்லைன்னு போய் சொன்னா இது வரைக்கும் நீங்க சொன்ன மொத்தமும் போய் தான் அர்த்தம். ஆமா, பார்த்தேன். விஷ்ணு மேல கொடுத்த கம்ப்ளைண்ட திருப்பி வாங்க முடியுமான்னு கேட்ட. அவனை காப்பாத்த முடியுமான்னு ஒரு ட்ரை பண்ண. போய். இல்ல, இதுக்காக தான் பார்த்தேன். அப்ப அது என் கண்ணை பார்த்து சொல்லுங்க சூசன். என்ன வேணும் இப்போ உனக்கு? உண்மை வேணும். வேணா சூசன், ப்ளீஸ். உங்க நேர்மை தான் உங்களோட அழகே. உங்க தன்னம்பிக்கை, திமிரோட பேஸ்மெண்ட்டே உங்க நேர்மை தான். விஸ்வநாத் சாருக்கு ஈக்குவலா இந்த ஆஃபீஸில் யாருன்னு பார்த்தா அது நீங்க மட்டும்தான். ராஜியை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சப்ப கூட போடான்னு விட்டு கொடுத்தீங்க. இந்த பெருந்தன்மைக்கு விலையே கிடையாது. சத்தியமா சொல்றேன், அந்த ஒரு நிமிஷம் நான் உங்களை நேசிச்சேன். தப்பு சூசன். விஷ்ணு எந்த தப்பும் பண்ணாதவன். பிடிக்கலன்னு அவனை வேலை விட்டு தருத்துறது வேற. ஆனா இப்படி அவன் கேரக்டர் அசிங்கப்படுத்தி அனுப்பாதீங்க. இப்படி எங்களை தோக்கடிச்சு நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த வெற்றியை நீங்க குற்ற உணர்ச்சி இல்லாம அனுபவிக்கவும் முடியாது. ப்ளீஸ் சூசன். நீ கிளம்பலாம். அப்ப விஷ்ணு? அத கமிட்டி தான் முடிவு பண்ணணும். இதான் உங்க முடிவா? இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்ல. நீங்க இப்படிதான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டா நாங்களும் அப்படியே இருக்கோம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மிரட்டுறியா? உங்க மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றேன். வரேன். அம்மா வாமா சாப்பிடலாம். மா முதல்ல இப்படி உட்காரு. என்னம்மா? விஷ்ணு எங்க? என்ன கேட்டா?
உன்னை கேட்காம வேற யார கேட்பாங்க? எனக்கு தெரியலம்மா. சரி, அவன் ஆபீஸ்க்கு வரானா? அவன் ஆபீஸ்க்குலாம் வந்துட்டு தான் இருக்கான். அப்புறம் என்ன ஆச்சு? வீட்டுக்கு ஏன் வரல? அம்மா எனக்கு தெரியலம்மா. என்னடி இப்படி பதில் சொல்ற? வேற என்னம்மா சொல்றது? உன்கிட்ட போன் இருக்கு, அவன் நம்பரும் உன்கிட்ட இருக்கு. ஏதாவது வேணும்னா நீயே போன் பண்ணி கேளு. அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறானே. எடுக்கலன்னா நான் என்ன செய்ய முடியுமா? உனக்கும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பிரச்சனை சொல்லு. அம்மா அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன் இல்லம்மா. எனக்கு தெரியும். நீதான் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்ப. என்ன முறைக்கிற? அவன்லாம் சண்டை போடுற ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தன்ட்ட போய் நீ எப்படி சண்டையெல்லாம் போடுற? 4 நாள் பழகுனதும் ஒருத்தனை பத்தி உனக்கு உடனே தெரிஞ்சிருச்சா? 4 நாள் எதுக்குடி? 4 நிமிஷம் போதும் ஒருத்த நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுவும் சில பேர்லாம் இருக்காங்க, மகா நடிகனுங்க. 40 வருஷம் ஆனாலும் அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. இப்ப என்ன சொல்ல வர? உங்க 2 பேரோட பிரச்சனையும் நீங்களே வச்சுக்கோங்க. தேவையில்லாம அதுல என்ன சம்பந்தப்படுத்தாதீங்க. சரி, நம்ம சாப்பிடலாம் வா. நான் சாப்பிடுறது இருக்கட்டும், அவன் எப்ப வருவான்? மா தெரியல, சும்மா தொணங்காத என்ன. அவனை நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டியா? ஐயோ, ஒரு நிமிஷத்துக்குள்ள நீ எவ்வளவு கேள்வி கேக்குற? எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. என்ன தெரிஞ்சிருச்சு? அது எதுக்கு உனக்கு? அவன் இப்ப இங்க வரணும். என்னமா மிரட்டுற? ஆமா, மிரட்டதான் செய்வேன். அவன் இப்ப இங்க வரணும். வரலனா நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ மா, விளையாடாதம்மா. இது விளையாட்டுலாம் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், மருந்து மாத்திரை எடுத்துக்க மாட்டேன், ட்ரீட்மெண்ட்டுக்கும் போக மாட்டேன். சரி, நீ சாப்பிட, நான் வர சொல்றேன். இந்த டீலிங்கே வேண்டாம். அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன், இல்லனா இல்ல. கார்த்திக், அம்மா விஷ்ணுவை பார்க்கணும்னு அடமுடிக்கிறாங்க. அவன் வரலன்னா சாப்பிட மாட்டேன், மருந்து மாத்திரை எடுத்துக்க மாட்டேன்னு ரொம்ப டென்ஷன் பண்றாங்க. அவனை கொஞ்சம் வர சொல்ல. இதனால நான் சமாதானம் ஆயிட்டேன். அவன் மேல எனக்கு கோவம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சொல்லிடு அவன் கிட்ட. போன் பண்ணி சொல்லியாச்சு. அவன் கண்டிப்பா வந்துருவான். சாப்பிட போலாமா? அவன் வரட்டும். அவன் வரதுக்கு லேட் ஆகுமா? ஆகட்டும்டி, நான் வெயிட் பண்றேன். எனக்கு எந்த அவசரமும் இல்ல. நீ இருக்க பாத்தியா? ஹாய்மா. என் கூட பேசாத விஷ்ணு, நான் உன் கூட சண்டை. சாரிமா. சாரி கிரிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் உன் கூட பேச மாட்டேன்னா பேச மாட்டேன். இல்லம்மா, கொஞ்சம் பிஸி. நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு போன் அடிச்சு பிஸியா இருக்கேன்னு சொல்ல கூட உன்னால முடியாதா? இல்ல ஆண்டி, நீ அன்னைக்கு ஃபோன் பண்ணப்போ நான் மீட்டிங்ல தான் இருந்தேன். அது என்னப்பா அவ்வளவு பெரிய மீட்டிங்? 4-5 நாளா போற அளவுக்கு அவ்வளவு பெரிய மீட்டிங்கா? ஆண்டி கலாய்க்காதீங்க ஆண்டி, முடியல. முதல்ல பொய் சொல்றத நிறுத்து. உனக்கும் லட்சுமிக்கு சண்டையா? இல்ல ஆண்டி. அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. நான் என்ன சொன்ன? இதுக்கு பேர் தாண்டி போட்டு வாங்குறது. இந்த பாரு விஷ்ணு, உங்க 2 பேருக்குள்ள சண்டைனா அதை நீங்களே வச்சுக்கோங்க. தேவையில்லாம அதுல என்ன சம்மந்தப்படுத்தாதீங்க. நீங்க அடிச்சுக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. ஆனா என்கிட்ட 2 பேரும் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது ஆண்டி. உங்களுக்காக முருகன் இட்லி கடையில இருந்து சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வந்திருக்கேன். கீழே டைனிங் ஹால்ல வச்சிருக்கேன். வாங்க போய் சாப்பிடலாம். சரியான ஃப்ராடுடா நீ. வாங்க போய் சாப்பிடலாம். வா லட்சுமி, இப்ப போய் சாப்பிடலாம். வா லட்சுமி. என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ போலாம். இல்ல, நான் அம்மாவை பத்தி பேச வந்தேன். அத மட்டும் பேசுறதா இருந்தா ஓகே. அம்மாக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. தெரியும். அப்புறம் இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு காயப்படுத்த வேணாம். சோ அவங்க முன்னாடி நம்ம எப்போதுமே இருக்கிற மாதிரி நடிக்கணும். லட்சுமி, இனிமே நான் நானா இருக்கேன், நீ நீயாவே இருந்துக்கோ. எல்லாமே உனக்கு சாதகமாவே இருக்குல்ல?
இல்ல லட்சுமி, இதான் உண்மை. அதாவது வேலைன்ற சாக்குல நீ வந்து என்கிட்ட பேசுவ, நான் உனக்கு பல்ல இழிச்சு காமிக்கணும். இப்ப கூட நான் அம்மாவுக்காக தான் வந்தேன், உன்னை நான் தொல்லை பண்ண வரல. நானும் அம்மாக்காக தான் கூப்பிட்டேன். அம்மா கிட்ட நீ போய் சொன்னதுக்கு தேங்க்ஸ். பொய்யா? நான் இங்க ஒன்னும் ஆஸ்கர் அவார்ட்லாம் தரல, நீ அளவாவே நடி. எது லட்சுமி பொய்? நம்ம வழக்கம் போலதான் இருக்கும்னு காட்டிக்கிட்டியே, அத சொன்ன. ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து நீ வருத்தப்பட போற பாரு. இதை விட பெரிய வருத்தம்லாம் வரப்போறது இல்ல. சரி, பாய். ஒரு நிமிஷம். போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் மண்டையில ஏத்திக்கோ. நீயும் நானும் முதல் நாள் மீட் பண்ணப்ப என்ன மனநிலையில இருந்தோமோ அதுதான் இனிமே தொடரணும். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி போலாமா? ஒரு 2 minutes. ராஜி, என்னோட வாட்ச் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 minutes இருக்கு கார்த்தி. இதே தான் நீ 5 நிமிஷமா சொல்லிட்டு இருக்க. ஏய், எதுக்கு இப்ப என்ன டென்ஷன் பண்ற? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. இல்ல, அதுக்கு தான் எதனா ஹெல்ப் பண்ணலாமேன்னு. உன்ன என்னாச்சு உனக்கு? காதல் பொங்குது. யாரோ 2 நாளா கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தாங்க, இப்போ திரும்ப ரொமான்ஸ் மூடுக்கு வந்துட்ட மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஷ்ணு பிரச்சனை சால்வ் ஆயிடும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? விஷ்ணுவோட கேஸ் நீதியரசர் விஸ்வநாதன் கோர்ட்ல இருக்கு. தர்மம் கண்டிப்பா ஜெயிக்கும். யாரா இருந்தாலும் சாட்சி, சந்தர்ப்பம், ஆதாரம் இதெல்லாம் வச்சுதானே தீர்ப்பு சொல்ல முடியும். எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. விஷ்ணு இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறான் செய்யலன்றதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒரு குற்றவாளியா கண்டிப்பா வெளியே போக மாட்டான். அவன் தப்பு பண்ணலன்றத கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிடலாம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்ற மாதிரி தெரியுது. இதுலலாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. லக்ஷ்மியோட மனசு தான் எப்போ மாறும்னு தெரியல. சரி, நீ லக்ஷ்மி கிட்ட பேசினியா? அவதான் தெளிவா சொல்லிட்டாளே, விஷ்ணுவை பத்தி பேசுறதா இருந்தா நீ என்கிட்ட பேசாதானே. அதுக்கப்புறம் நான் எப்படி அவகிட்ட பேசுறது? அவளுக்கா புரியும். அப்புறம் அப்புறம் என்ன? அடுத்த வாரம் வியாழக்கிழமை நல்ல நாளாம். எதுக்கு நல்ல நாளு? ராத்திரி 11:30 இருந்து 12:30 நல்ல நேரம்னு சொன்னாங்க. ராத்திரி 11:30 இருந்து 12:30 நல்ல நேரமா? நைட்ல என்ன பண்ணுவாங்க கார்த்தி? என்ன ராஜி இப்படி அடல் சொல்லியே பேசுற? ஆமால. இருந்தாலும் ஆன்சர் பண்ண வேண்டியது என் கடமை. அதாவது அந்த நேரத்துல ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திக். அதாவது நான் எதையும் கேட்கல, நான் எதையும் கேட்கல, நான் எதையும் கேட்கல. அதாவது நான் எதையுமே கேட்கல கேட்கல கேட்கல. ஐ லவ் யூ ராஜி. என்னது? ஐ லவ் யூ மை டியர். என்ன? எனக்கு எதுவுமே கேட்கல. ஓ, கேட்கலையா? சரி, நம்ம ஆபீஸ்ல ரொம்ப அழகு யாரு தெரியுமா? சூசன் தான். அப்படியா? சூசன் தான் ரொம்ப அழகா? இப்போ மட்டும் காது கேக்குதா? ஏன் ராஜி இப்படி ஈஸியா மாட்டிக்கிற? ச்சே. சரி, உன் கை இப்படி கொடு. மாட்டேன், ஆள விடு. கார்த்திக் வழி விடு, நான் போகாத. போறேன். ஒரு நிமிஷம் போறேன், நான் சொல்றது கொஞ்சம் கேள. அதெல்லாம் கேட்க முடியாது. ஒரே நிமிஷம் ராஜி. என்ன? மை டியர் பொண்டாட்டி, நீ கண்ணா பின்னான்னு எக்கச்சக்கமா அழகா இருக்க. அதுக்கு கடையில இருக்கிற லெட்டை கண்ணாடி வழியா வேடிக்கை பார்க்கலாம். ஆனா கையில இருக்கிற லெட்டை சாப்பிடாம வேடிக்கை பார்க்கறது ரொம்ப கொடுமை இல்ல? என்ன பாக்குற? என்ன பண்ண போற? இறுக்கி அணைச்சு ஒரு ரூபா தரும். வேணா கார்த்தி. சரி, நீ தர வேண்டாம். இறுக்கி அணைச்சு ஞான் தரும். வேணா. நீ தரும். நான் தரில்ல. உன்னை கடிக்க போகுது கொரில்லா. வேணா கார்த்திக், ப்ளீஸ். வேணா கார்த்திக், ப்ளீஸ். சொன்னா கேளு கார்த்திக், வேணா. நான் உனக்கு கொடுப்பேன்னு எதிர்பார்த்தல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போ. ஏய், உண்மையை சொல்லு, நீ எதிர்பார்த்த தானே? போடா, வேஸ்ட். அப்படியா? இப்ப தரேன். இல்ல இல்ல, நீ ஒண்ணும் தர வேணா, நானே தரேன். கண்ண மூடு. சூப்பர். ஏய், ராஜி. என்ன விஷ்ணு, கார்டு விளையாடுறதுல மூடு இல்ல போல இருக்கு. தோத்துக்கிட்டே இருக்க. எனக்காக விட்டு கொடுக்குறியா? அது இல்ல ஆண்டி, இனிமே நீங்க எதுலயுமே தோக்க கூடாது. அதனால தான். இதுதான்டா உன்கிட்ட எனக்கு பிடிச்சது.
தோத்தா கூட என்னமா சமாளிக்கிற பாத்தியா விஷ்ணு? தெரிஞ்சிருச்சா? லக்ஷ்மி, விஷ்ணுக்கு மட்டும்தான் காஃபியா? எனக்கு இல்லையா? அது உனக்குதாம்மா. அப்ப விஷ்ணுக்கு? அவன் டயட்ல இருக்கான். காஃபி சாப்பிடாம டயட்டா? ஆமா ஆண்டி, எனக்கு காஃபியோபோபியா. டயட்டா காஃபியோபோபியாவா? இது 40%, அது 60%. எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ இந்த வீட்டுக்கு வர்றது 40% குறைஞ்சிருச்சு, பேசிக்கிறது 60% குறைஞ்சிருச்சு. லக்ஷ்மி, இன்னொரு காஃபி எடுத்துட்டு வா. சரி. காஃபி எடுத்துக்கோ விஷ்ணு. இல்ல ஆண்டி, நீங்க குடிங்க, நான் வர காஃபியை குடிச்சுக்கிறேன். ஏய் விஷ்ணு, உன் மேல இருக்கிற கோவத்துல காஃபி பொடிக்கு பதிலா மிளகா பொடியை போட்டு கொண்டு வர போறா. அதுக்கு முன்னாடி தப்பிச்சுக்கோ. ஆமா ஆண்டி, குடுங்க குடுங்க. உட்கார் லக்ஷ்மி. என்னன்னு தெரியல, உங்க 2 பேருக்கும் கொஞ்ச நாளா கெமிஸ்ட்ரி மிஸ்ஸிங். கெமிஸ்ட்ரி மிஸ்ஸிங்கா? ஆண்டி நீங்க வேற, நாங்களாம் ஹிஸ்டரியில இடம் பெற அளவுக்கு உலக காதலர்களா ஆயிட்டு இருக்கோம். இப்ப போய் நீங்க பிசிக்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன லட்சுமி, இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? ஆமாம்மா. நீங்க பொய் சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா ஏன் சொல்றீங்கன்னு தான் தெரியல. லவ்ல பிரச்சனை வர்றது சகஜம்தான், ஆனா அது வந்த வேகத்திலேயே மறைஞ்சிரணும். சண்டையும் சச்சரவும் லவ்வ பலப்படுத்தணுமே தவிர அதை பிரிச்சிடக்கூடாது. என்னோட வாழ்க்கை தான் வீணா போச்சு, உங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க 2 பேரும் பழகுனதை பார்த்து நான் பூரிச்சு போயிருக்கேன். அந்த தெம்பல தான் இந்த வண்டி இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது பிரச்சனை அது இதுன்னு சொல்லி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிடாதீங்க. அம்மா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதானே ஆண்டி, we are fine, எங்களுக்கு எதுவுமே இல்ல. லட்சுமி நீ சொல்ல. ஆமாம்மா. இந்த காதலும் இந்த காஃபியும் ஒண்ணு தெரியுமா? எப்படி ஆண்டி? 21ஆம் நூற்றாண்டுல ஒரு கவிஞன் காதல் என்பது காஃபியை போல ஆறி போனா கசக்கும்னு எழுதியிருக்கான். ஆண்டி, சினிமா பாட்டு. காதல்ல சின்ன சின்ன கோவம், மனஸ்தாபம், பிரிவெல்லாம் வரணும். அப்பதான் காதல் சுவாரஸ்யமா இருக்கும். அம்மா, முடிஞ்சதா உன் காதல் புராணம்? எந்த அம்மாடி பெத்த பொண்ணுகிட்ட காதலை பத்தி பேசுறா? நீ பேசுறல்ல. நான் ஏன் பேசுறேன்? நான் ஒருத்தரை நம்பி கஷ்டப்பட்ட வேதனை எனக்கு தாண்டி தெரியும். என் பொண்ணுக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தாண்டி பயப்படுறேன். அது தப்பா? வராது, அத நான் பாத்துக்கிறேன். என்னடி பாத்துக்க போற? விஷ்ணு மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள மனுஷன் நீ தேடினாலும் கிடைக்க மாட்டாண்டி. அவன் பாசிட்டிவ், பொண்ணுங்க நெகட்டிவ். அதான் எனக்கு ஷாக் அடிக்குது. லவ்வர்ஸ்குள்ள பிரிவு வரலாம், முறிவு வரக்கூடாது. அப்படி வந்தா அது ட்ரூ லவ்வே கிடையாது. ஆண்டி விடுங்க ஆண்டி. அப்படிலாம் விட்டுட முடியாதுப்பா. என்னோட ஆசையே உங்க 2 பேரோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிறது தான். நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் சாயம் வெளுத்துருச்சு. ஆண்டி எதுக்கு தேவையில்லாம நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 2 பேரும் எப்போதும் போலதான் இருக்கோம். இல்ல விஷ்ணு, முன்னெல்லாம் மனசை விட்டு சிரிப்ப, இப்ப அந்த சிரிப்புல உண்மையே இல்ல விஷ்ணு. அது ஆண்டி. அம்மா, நாங்க எப்பவும் போலதாமா இருக்கோம், நீங்க வேற. விஷ்ணு, அவளை கவனிச்சியா? எங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அழுதுற போறணும்னு பயந்து எந்திரிச்சு ஓடுறா பாரு. என்ன விஷ்ணு, உன் கண்ணும் கலங்கி இருக்கு. ஆண்டி உங்களுக்கு பயங்கரமான காமெடி சென்ஸ் ஆண்டி. நீ சிரிச்சு மழுப்பினா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? ஆண்டி 1 செகண்ட், ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ கொடுத்த ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். இதுல நீ சொல்லிருக்க எல்லா விஷயமும் உண்மைதானே? எஸ் சார். இஸ் திஸ் a final statement? எஸ் சார்.
இதில் நீ ஏதாவது ஆட் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணுங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை சார். நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு. நீங்கள் தப்பு பண்ணால் அதுக்கான விளைவுகளை அனுபவிச்சே ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த மாதிரியான தவறுகளை நான் ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ணுவேன். தேங்க்யூ சார். இந்த முழு விசாரணையும் உன்னோட ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணணும். அதனால் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இன்னொரு வாட்டி கேட்குறேன், இந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்கிறது எல்லாம் உண்மை தானே? எஸ் சார். நான் எதுக்கு இதை திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, இந்த கேஸில் எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. உனக்கு அஃபிஷியலாவோ இல்லை பர்சனலாவோ இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. அப்படி பார்த்தா காரணமே இல்லாமல் நீ அவனை போட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை சில பேர் அவங்களோட பர்சனல் ரிவெஞ்சுக்காக உன்னை ஒரு டூலாக யூஸ் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. 22,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த உன்னை அதே மாதிரியான வேலை செய்யறதுக்கு 40,000 ரூபா கொடுத்து உன்னை இந்த டீமில் எடுத்திருக்காங்க. அந்த சம்பள உயர்வுக்கான காரணம் ஒன்றும் இல்லை. உன்னை எடுக்கிறப்போ கார்த்திக் பார்த்துக்கிட்டு இருந்த டார்கெட் கார்பரேஷன் வேலைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு காரணம் சொல்லிட்டு இப்போ புது யூஎஸ் ப்ராஜெக்ட்டுக்குன்னு உன்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்க. உன் மூலமா ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான முயற்சி போய்கிட்டே இருக்கு. இதை நான் காரணம்னு சொல்ல வரல, ஆனால் இது காரணமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் கூட நியாயமானதாக இருக்கலாம். ஆனாலும் எனக்கு சந்தேகமாக இருக்கிறதுனால திரும்பவும் கேட்குறேன், அன்னைக்கு ஒரு தப்பு நடந்ததா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒருவேளை இதன் மூலமாக நீ சொன்னது பொய், விஷ்ணு மேலே பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா, அது உண்மையாக இருந்தா விஷ்ணுவுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை நீயும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். சார். இப்பவும் சொல்கிறேன், நான் விஷ்ணுவுக்கு சப்போர்ட் இல்லை, உன்னை மிரட்டல. நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மைதான்னா நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சார். ஒருவேளை வேற யாரோட கம்பல்ஷன்லையாவது நீ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அதை சரி பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ யாரையும் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கலாம். உன் மேலேயும் நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன். இல்லை நான் சொன்னது உண்மைதான்னா நீ தைரியமாக ப்ரொசீட் பண்ணு. என்ன சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த என்னையே சந்தேகப்படுறீங்க? சந்தேகம் இல்லை, நீ ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நான் தப்பு பண்ணல சார். அப்படின்னா நீ போகலாம். ஒரு நிமிஷம். எஸ் சார். என்கொயரி முடிவு எதுவாக இருந்தாலும் அதை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எஸ் சார். உன்னோட கான்ஷியன்ஸை கேட்டு சொல்லுன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஒத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தன் எதிர்பார்த்தா அது முட்டாள்தனம். அவன் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துருக்க, அது உண்மைன்னு ப்ரூவ் ஆனா அவனுக்குரிய தண்டனையும், பொய்ன்னு தெரிஞ்சா உனக்குரிய தண்டனையும் கிடைச்சே தீரும். போலாம்.